வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஊர்துவமுக பச்சிமோச்சாசன். ஊர்துவமுகம் அப்படின்னா காலை நீட்டி இருக்கிறோம், பச்சிமோச்சாசன் பண்ணுவோம் முன்பக்கம் வளைந்து. ஆனால் எப்பவுமே தலை போய் காலை தொடரல, இப்போ கால் போய் தலையை தொடணும், அந்த மாதிரி ஒரு ஆசனம். இது பண்ண என்ன ஆகும்னா அதே தான் பச்சிமோச்சாசத்துக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கோ அதெல்லாம் இந்த ஏகப்பாத பச்சிமோச்சாசனம் கிடைக்கும். ஊர்துவ பச்சிமோச்சாசனம் சொல்லுவாங்க. காலை மேலே தூக்கணும், தூக்கிட்டு முகத்தில் கொண்டு போய் வைக்கணும், முட்டி வந்து முகத்தை தேய்க்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களை வயிறு நல்ல அழுத்தம் கொடுக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. தொப்பை நிறைய இருக்கிறவங்க, பெல்லி இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஆனால் முதல்ல கொஞ்சம் பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் 2 தலைக்காணி வச்சும் பண்ணலாம். நான் எப்படி பண்ண காமிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுடைய பிட்டம் மட்டும் தரையில் இருக்கும், முதுகில் மூலாதாரம் வால் எலும்பு மட்டும் தரையில் இருக்கும், மற்ற எல்லாமே அந்த வால் எலும்பு சப்போர்ட்டில் தான் நிற்கும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? இந்த ஊர்துவமுக பச்சிமோச்சாசனம் செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல சாதாரண உட்காந்து செய்கிற ஆசனம் தான் இது. முதல்ல 2 கால் நீட்டி வச்சுக்கோங்க. பச்சிமோச்சாசனம் ஒரு முறை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நவாசனம் ஒரு முறை பண்ணி பாருங்கள். அப்புறமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். எப்படி செய்யும் பாருங்கள். முதல்ல 2 கால் நீட்டி வச்சுருக்கேன் இல்லையா? ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. உட்காந்துட்டு பக்கவாட்டில் கையை தூக்கிட்டு பச்சிமோச்சாசனம் பண்ணுவோம் இல்லையா? இது பச்சிமோச்சாசனம். திருப்பி மூச்சு இழுத்துட்டு விட்டுறது. இப்போ கால்கள் மேல் பக்கம் வரணும் இல்லையா? அதனால் நீங்கள் நவாசனம் பண்ணி பாருங்கள். அந்த பொசிஷன் உங்கள் கால் நல்லா மேலே தூக்க முடியுது. ஸோ இந்த 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ நம்ம ஊர்துவ பச்சிமோச்சாசனம் பண்ணி பார்ப்போம். முதல்ல கைகள் கொஞ்சம் அழுத்தி காலை தூக்கிட்டே வரீங்க. அடுத்தது உங்கள் காலை முட்டிக்கு கீழே பிடிக்கிறீங்க கையை. இப்போ மெதுவாக காலையும் மேலே தூக்கிட்டே வரீங்க, தலையும் உள்பக்கம் இறக்கிட்டே வரீங்க. மூச்சு விட்ட நிலையில் ஒரு 10 கவுண்ட் முடிச்சுட்டு பின்பக்கம் சாஞ்சி உட்காருங்க. ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் 2வது முறை செய்ய பாருங்கள். முதல்ல பச்சிமோச்சாசனம் பண்ணுறேன். மூச்சு இழுத்துட்டு கைகள் வச்சுட்டேன். இப்போ முதல்ல காலை மட்டும் தூக்கிறேன். முதல்ல நான் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ கையை விட்டுட்டு நவாசன் பண்ணி பார்க்குறேன், போட் போல் இல்லையா? இதை நம்ம எபிசோடில் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஊர்துவ பச்சிமோச்சாசனம் பண்ண போகிறீங்க. இப்போ மழை பாருங்கள். கையை அழுத்திட்டு காலை நல்லா தூக்கிட்டேன். ஒரு நிலைக்கு வந்த பிறகு கைகளால் உங்கள் முட்டிக்கு கீழே கையை வச்சுருக்கீங்க. கால் நேரம் தான் இருக்கணும்ண்ணா, வளையக்கூடாது. இப்போ மூச்சு விட்டு நிலையில் தலையும் கொண்டு போகிறீங்க, முட்டியும் கிட்ட கொண்டு வரீங்க. இப்போ பின்னாடி கொஞ்சம் சாஞ்சிட்டு ரிலாக்ஸாக பண்ணுறீங்க. இது போல் இந்த ஆசனம் ஒரு 5 முறை பண்ணி பாருங்கள். வயிறு நல்ல உள்ளே அழுந்தோம், உங்கள் பேங்க்ரியாஸ் நல்லா சுரக்கும். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் நிறைய கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஆசனங்கள் ரொம்ப வயசானவங்க கால் தூக்கி பேலன்ஸாக இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெத்தை வச்சுக்கோங்க கீழே தலைக்காணி மாதிரி. பின்பக்கம் ஒரு சேர் அல்லது உங்கள் சோபா இருந்தால் அதில் சாஞ்சி உட்காந்து பண்ணலாம். பார்ப்போமா? இது மாதிரி ஒரு திண்டு அல்லது மெத்தை தலைக்காணி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. உள்ள நல்லா அழுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கால் தூக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? பாதி வந்தது நவாசன் இல்லையா? இப்போ நீங்கள் மெதுவாக பின்னாடி சாஞ்சிட்டு முதுகு சப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது இழுத்துட்டீங்க. இப்போ நிதானமாக வளைஞ்சி வந்தீங்கன்னா வளைய முடியும். திருப்பி இறக்கும்போது கால் பொத்துன்னு கீழே விடாது, மெத்த மேலே இருந்துடும். உங்களுக்கு இடுப்புக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய இழுத்து வச்சுட்டு பின்பக்கம் வளைஞ்சி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். முதுகு வலியும் போயிடும். இந்த மாதிரி வயோதிகமாக இருக்கிற நேயர்கள்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மெத்தைகள் அல்லது நல்ல பெட்ஷீட்டு அல்லது தலைக்காணி நல்லா மடித்து வச்சுட்டு நிதானமாக பண்ணுங்கள். பழக நல்லா வந்துடும். அப்புறமா இந்த சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அப்போ நல்லா வந்துடும். உங்களுக்கு எந்த சேஃப்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில்
செய்யறதுக்கும் இலகுவாக இருக்கும். ஆசனம் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும். நேர்களே, இது வயதிர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய இலகுவான ஆசனமாக இருந்தாலும் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரென்த்தனாக பண்ணணும், பேலன்ஸாக பண்ணணும். அதனால என்ன ஆகும்னா நிறைய பிரெயின் பேலன்ஸ் ஆகும், ரத்த ஓட்டம் நல்லா சீராக பரவும், கால் வலியெலாம் இருக்காது, நிறைய முதுகு வலியும் இருக்காது, கழுத்து வலியும் இருக்காது. எப்படி செய்யணும் பாருங்கள். இப்போ நீங்கள் பச்சிமோட்சாசனம் பண்ணிட்டு நவாசனம் பண்ணோம் இல்லையா, சின்ன பசங்க என்ன பண்ணணும், ஒரு காலை மட்டும் தூக்கி தலை வரைக்கும் வச்சுட்டு இறக்கணும். திருப்பி இடது கால் அதிகமாக தூக்கிட்டு தலை வச்சு எடுக்கணும். இப்போ 2 காலும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிறீங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இப்போ கால் மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டே வரணும். மழை பண்ணுற பாருங்கள். ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன், நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். திருப்பி பின்பக்கமாக கை வச்சு தண்டாசன் பண்ணுங்கள். மூச்சு நல்லா இழுத்து வாங்கும். இந்த நேர்களே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஊர்துவமுக பச்சி மோட்சாசனம் பார்த்தோம். ஒரு ஹெல்த்தி டிப்ஸ். கொழுப்பு கட்டி உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்டது எங்கே வேணாலும் வரலாம். முகத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இருந்தாலும் வயிறு, தொடை பகுதி, கைகள் நிறைய பேருக்கு வரும். அது போக்கணுன்னா ஈஸியான வழி, ஒரு மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஆலிவ் ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா அதை மசிஞ்சிட்டு அந்த கொழுப்பு கட்டி மேலே வச்சு தடவிட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். அல்லது நீங்கள் செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அது குடித்து பழகிக்கோங்க. அது குடிக்க நாளாக அந்த கொழுப்பு கட்டியே வராது உங்களுக்கு. அதில் இருக்கிற அந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் உங்கள் தண்ணியில் ரத்தத்தில் கலந்து உடம்புள்ள பரவி இருக்கும். கொழுப்புகளை கட்டிக்கெலாம் சேர விடாது, அதோட தன்மையை குறைச்சிடும். இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆயிலும் மஞ்சளும் பூசிட்டு நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் இரவில் மட்டும் கூட தேய்ச்சி படுத்துட்டு காலை குளிச்சா கூட சரியாயிடும். என்ன நேரங்கள் நம்ம நல்ல ஒரு ஊதுவ பச்சி மோட்சாசனம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, கொழுப்பு கட்டிக்கு மஞ்சளும் ஆலிவ் ஆயிலும் போட்டு தேய்ச்சது பார்த்தோம். என்னங்களே, இதே போல் நாளைக்கு நம்ம இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.